வணக்கம் மக்களே. குதிரையின் மீதுள்ள கோடுகள் அந்த வரியை கூட எண்ணிடலாம். ஆனால் அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரிகளை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் ஆளும் அரசாங்கத்தின் மீதான இந்த வரியை பற்றி ஒரு கேளிக்கையாக ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் வரி தான் ஒரு நாட்டோட எல்லா விதமான அடிப்படை தேவைகள் சாலையிலிருந்து அனைத்தையும் நிர்ணயம் பண்ணுறதுக்கும் சரி, அரசாங்கம் நடத்துறதுக்கும் வரி தான் முக்கியமானது. பழங்காலத்தில் புறநானூர்லேருந்து சங்க இலக்கியங்கள்லேருந்து எப்படி வரியை அரசன் மக்கள்கிட்ட எடுக்கணும் அப்படின்னா, தேனில் இருந்து, அதாவது மலர்லேருந்து தேனை எப்படி எப்படி அந்த மலருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், டேமேஜ் இல்லாமல் எடுக்குதோ அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பழங்காலத்தில் சிற்றிலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த காணொலியானது பார்த்திங்கன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி, குட்ஸ் மற்றும் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி தான். சமீபத்தில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜெய்சாலிமர் ராஜஸ்தானில் நடந்துச்சு. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1999 2000 வாக்கில் தான் முதல்ல இந்த ஜிஎஸ்டி பற்றியான முதல்ல கருத்து நம்ம இந்தியாவில் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு வெவ்வேறு வகையான மறைமுக வரிகள் விதிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ், நேரடி டேக்ஸு, நேரடி வரி, மறைமுக வரி அப்படிங்கிற மாதிரி. இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டு, வேல்யூ ஆடட் டேக்ஸு, அதே மாதிரி கலால் வரி, சுங்க வரி, சேவை வரி, இந்த மாதிரி பல வகையான வரிகள் மத்திய அரசு, மாநில அரசு வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு பொருளுக்கு மத்திய அரசுக்கு ஒரு வரியை கட்டணும், மாநில அரசுக்கு ஒரு வரியை கட்டணும். இந்த மாதிரி கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே பொருளுக்கான வரி தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டாக இருக்கும், அதே பாண்டிச்சேரியில் ஒரு ரேட்டாக இருக்கும், கர்நாடகாவில் ஒரு ரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி பல வரி விதிப்பில் உள்ள குழப்பத்துக்கு தவிர்ப்பதற்காக ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு, அது 2000 வாக்கில் தான் அதற்கான தீர்வு ஏற்பட்டுச்சு. உலகத்திலே ஜிஎஸ்டியை கடைசியாக அமல்படுத்திய நாடு இந்தியா தான். அந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்தலை பல வகையான சர்ச்சைகள், பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதாவது இதனால பொருள் விலை ஏறும் அப்படி இப்படிலாம் சொல்லி நிறையா கருத்துக்கள் சொன்னால் கூட 2017 ஜூலை மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சில மாநிலங்கள்லாம் ஜிஎஸ்டி ஏற்றுக்கிட்டாங்க. 2017 ஜூலை தான் இந்தியா முழுவதும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த சைடு குஜராத்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி வரியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 276 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த சட்டத்திட்டத்தின்படி நாடு முழுவதும் ஒரே வரியான மறைமுக வரி, இது மத்திய அரசை விதிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு மத்திய அரசு எல்லா விதமான இன்டைரக்ட் டேக்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அது எவ்வளவு டேக்ஸை விதிக்கணும் அப்படிங்கிறதும் மத்திய அரசு முடிவு பண்ணி, மத்திய அரசு கலெக்ட் பண்ணி அதை 50% மத்திய அரசு, மாநில அரசும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஜிஎஸ்டியோட ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரம். இந்த ஜிஎஸ்டியோட அமல்படுத்துகிற ஒரு முக்கிய நோக்கம் 2 தான். ஒன்று கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரே பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வரியை விதிக்கிறது, வரி விதிப்பில் மிக எளிமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அந்த எளிமைத்தன்மை போக்குறதுக்கும் ஒரே பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வரி விதிப்பை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டுச்சு. இதனால் பொருட்கள் விலை உயராது அப்படின்னு சொல்லி தான் அசூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வரியை எப்படி விதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி 4 ஸ்லாப் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக 5 ஸ்லாப்னு சொல்லி சொல்லுவாங்க. 0 டேக்ஸு, 5%, அடுத்து 12%, 18%, 28% சொல்லி எல்லா பொருட்களையுமே என்ன செஞ்சாங்க, இந்த மறைமுக வரி வசூல் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரப்படாத பொருள் பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான். அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி இப்போ ஜிஎஸ்டியில் எவ்வளோ இப்போ ரேட்டை விதிக்கிறது, மத்திய அரசுக்கு முழு அதிகாரமும் இந்த ஜிஎஸ்டி விதிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருந்தா கூட அதில் மாநில அரசுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு விதிக்கிற கிடையாது, மாநில அரசு விதிக்கிற கிடையாது. இந்த எவ்வளோ ரேட்டு, எந்தெந்த பொருளை எவ்வளோ இதில் விதிக்கணும், எந்த பொருளுக்கு வரியை விதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. 276A அந்த அரசியல் சாசன சட்டத்துப்படி. அதில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது ஒவ்வொரு வருடத்துலையும் 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடி அந்த எந்தெந்த பொருளை சேர்க்கணும், எந்தெந்த பொருளுக்கு அந்த ஜிஎஸ்டிலேருந்து நீக்கணும் அல்லது குறைக்கணும் அல்லது 0 டேக்ஸ் கொண்டு வருங்கிறத முடிவு பண்ணுறது தான். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் மத்திய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் தலைவராக இருப்பாங்க. அதோட உறுப்பினராக மத்திய அரசின் உறுப்பினர், ரெவன்யூ மினிஸ்டர், மத்திய யூனியன் வருவாய்த்துறை அமைச்சர் இதில் இருப்பாங்க. அதுபோக இந்தியாவில் உள்ள அனைத்து நிதியமைச்சர்களும் இதில் பிரதிநிதியாக இருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இந்த இப்போ உள்ள ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு தலைவர், அவங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. அதுபோக 31 மாநிலத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்தந்த மாநிலத்தோட நிதியமைச்சரை இதில் உறுப்பினர் ஆவாங்க. இது சீஃப் மினிஸ்டர் தான் நியமனம் பண்ணுவார். இது போக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாநிலம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் உள்ள நிதியமைச்சருக்கு உதவியாக இருப்பாங்க. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஒரு செட்டப்பு. இது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் கூடி எந்த பொருளுக்கான விலையை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, கடைசி 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ராஜஸ்தானில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெய்சாலிமரில் நடந்துச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா பாப்கார்னுக்கு 3 வகையான வரியை விதிச்சிருந்தாங்க.
5%, அடுத்து 12%, 18% அப்படின்னு சொல்லி 3 வகையான வரியை விதித்து அது கூட பத்திரிகைகள் மீடியாக்கெல்லாம் பேசப்பட்டுச்சு. சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி பொருள் மீதான வரியை வந்து எப்படி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒருமித்த கருத்து, ஒரு பொருள் மீது வரியை விதிக்கிறதுக்கு ஒருமித்த கருத்து, ஆங்கிலத்தில் சொன்னால் கன்சென்சஸ், அந்த கன்சென்சஸ் படி தான் வந்து ஓட்டெடுப்பு எடுக்கப்படும். அதாவது தேவைப்பட்டால் ஒருமித்த கருத்தின் படி தான் வந்து இந்த பொருளுக்கு மீது வரியை விதிக்கிற பற்றி முடிவு செய்யப்படும். சப்போஸ் ஒரு பொருள் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓட்டெடுப்புக்கு விடுவாங்க. ஓட்டெடுப்பு விடுறதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா 50% அந்த மெம்பர் வந்து அதில் கலந்துருக்கணும். அதில் கலந்துக்கிட்டு அந்த ஓட்டெடுப்புக்கு இடையில 75% வந்து வாக்குகள் பெற்றுச்சுன்னா, வெயிட்டேஜ் முறையில் கிடச்சிச்சின்னா அந்த பொருள் மீதான ஜிஎஸ்டி வரியை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் 55 கூட்டத்தில் ஒரே ஒரு பொருளுக்கு தான் ஜிஎஸ்டி விதிக்கிறதுக்கு ஓட்டெடுப்பு நடந்துச்சு. அது எதுக்கு அப்படின்னா, லாட்ரி டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டியை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து 28% விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டெடுப்பு நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, சில மாநிலங்கள் லாட்ரி டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி விதிக்கிறத வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. அது வந்து கோவா, மணிப்பூர் அந்த மாதிரி சில மாநிலங்கள். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 28% காட்டிலும் அதிகமாக இருந்ததுனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு 28% அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது. இப்போ பெட்ரோல்லாம் இதில் வந்து கொண்டே வரப்படலை. அதுக்கு வந்து இன்னும் ஓட்டெடுப்புலாம் கொண்டு வரப்படலை. இப்போ இதுதான் ஜிஎஸ்டி பொறுத்த மட்டும். அப்போ மத்திய அரசு மட்டும் வாலண்டராக எந்த ஒரு பொருள் மீதும் இதில் இந்த தேதியிலேருந்து இந்த ஜிஎஸ்டி இதுக்கான ஜிஎஸ்டி இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. பொருட்கள் மீது எவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து முடிவு பண்ணுது. இது மத்திய அரசு முடிவு பண்ணுறது கிடையாது, மாநில அரசு முடிவு பண்ணுறது கிடையாது. சப்போஸ் மத்திய அரசு, அதாவது ஆளும் பாஜக அரசு இல்லாத மாநிலங்கள் இப்போ வந்து ஒரு வரியை வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து அந்த பொருள் மீதான ஓட்டெடுப்பில் நெகட்டிவாக, அதாவது இல்லைன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ரேட் வந்து அதில் அமல்படுத்த முடியாது. சப்போஸ் இப்போ தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்லாம், இப்போ தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் வந்து பாஜக ஆளுங்கட்சி இல்லாத மாநிலங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளுக்கும் டேக்ஸ் விதிக்கிறத வேணாம்னு சொல்லி எதிர்த்து வாக்களித்தாங்கன்னா அந்த பொருளுக்கான டேக்ஸு விதிக்கப்பட மாட்டாது. இதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட இந்த ரூல். அப்போ எந்த ஒரு பொருளுக்கும் தன்னிச்சையாக ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு, குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நேரடியாக விதிக்கிறதே கிடையாது. எல்லாமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து சமீபத்தில் பாப்கார்ன், இந்த நீங்கள் எதோ கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ரோலுக்கு பெட்ரோலை ஜிஎஸ்டிகளை கொண்டு வந்தால் 28% தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து பல மாநில அரசுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் வந்து செப்பரேட்டாக வந்து பெட்ரோலுக்கு வந்து டேக்ஸ் விதிக்கிறனால எது வேணாம் அப்படிங்கிறது. அதனால தான் இதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டியோட ஒட்டுமொத்த அமைப்பு. இப்போ சமீபத்தில் ஜெய்சாலிமரில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து இந்த ஜெய்சாலிமர் கூட்டத்தில் என்னென்னலாம் வந்து அதாவது விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்கார்ன், அது கொண்டு வந்து பாப்கார்னுக்கு வந்து வரி விதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3 வகையான டேக்ஸை வந்து விதிச்சாங்க. அப்போ அதில் வந்து சொல்லப்பட்ட இது என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்தின் மீது முக்கியமான பிரச்சனைக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கு வந்து உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைக்கு தான் வந்து இவங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொருளாதார நிபுணர்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ முக்கியமாக வந்து அதாவது இது இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம் கட்டுறோம் பார்த்தீங்களா, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுக்கு வந்து மக்கள் வந்து சாதாரண மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து 90% மக்கள் வந்து இந்த ஏதாவது ஒரு பாலிசி இன்சூரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ்னாலும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலும் சரி. அப்போ அந்த மருத்துவ காப்பீட்டுக்கு ப்ரீமியத்துக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகமாக செலுத்தப்படுகிறது. இது வந்து ஒன்று நீக்கணும் அல்லது இந்த ஸ்லாப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த சமயத்தில் இந்த கூட்டத்தில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருக்கையில், எதிர்பார்த்துக்கிருக்கையில் அதற்கான முடிவு எடுக்காமல் அது அடுத்த கூட்டத்தில் இதை வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்து வச்சுட்டாங்க. இது வந்து பெரிய பொருளாதார நிபுணர்களுக்கிடையே வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் பிரச்சனைக்கு, சாதாரண எளிய மக்கள் பிரச்சனைக்கு பாதிக்கக்கூடிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி இது பற்றி டிசைட் பண்ணாமல் உப்பு சப்பு இல்லாத இந்த பாப்கார்ன் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு பத்திரிகையெல்லாம் வந்து பேசப்படப்பட்டு அது ஒரு காமிக்ஸாக, அதாவது கேளிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எளிமையாக வந்து விதிக்கிறதுக்காக தான் இந்த இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் முக்கிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து உடனே இப்போ பட்ஜெட்டில் வந்து ஒரு இது டேக்ஸ் போட்டாங்கன்னா அது அடுத்த வருஷம் தான் வந்து என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். சப்போஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு, ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா கேபினெட் கமிட்டி கூடி மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி கேபினெட் கமிட்டிங்கிறது மத்திய அரசு தான். அப்போ அதில் மாநில அரசோட இது அதில் இருக்காது. அதுக்காக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற கூட்டம்லாம் கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த கூட்டத்திலையும் வந்து முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்து பேசாமல், மக்களுடைய முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள்லாம் பேசாமல், உப்பு சப்பு இல்லாத பாப்கார்ன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசுகிறது இது நீர்த்து போக செய்யுது அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து குறை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மத்திய அரசு வந்து நிறைய மாநிலங்கள், அதாவது ஆளுங்கட்சி பாஜக இல்லாத எதிர்கட்சி மாநிலங்கள் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னென்னா, நாங்கள் வந்து செலுத்தக்கூடிய வரிக்கான திருப்பி வரக்கூடியது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கம்மியாக, அதாவது சாதாரணமாக தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது, நாங்கள் ₹1 செலுத்தினா எங்களுக்கு வந்து 28 பைசா கூட திரும்பி வர்றது கிடையாது. அதே சமயத்தில் பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற பிமார் ஸ்டேட்லலாம் வந்து
ரூபாய் செலுத்தினா ரூ. 3 ரூ. 4 திரும்ப பெறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இதை வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா, அரசியல் சாயம் பூசப்பட்டு, அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வராங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு மிகப்பெரிய இது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து அதிகமான இந்த ஸ்லாப் ரேட்டு அது இருக்கிறனாலையும் சரி, கடந்த வருஷத்தில் ஜிஎஸ்டினால 2.1 லட்சம் கோடி வந்து இந்த ஜிஎஸ்டினால வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. இது ஏன்னா இந்த 4 வகையான ஸ்லாப் இருக்குது. இந்த ஸ்லாப் உலகத்திலே அதிகமான ஸ்லாப் ரேட்டு இந்த ஜிஎஸ்டியில் தான், இந்த நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியதான் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கலந்து எடுத்துட்டு, அதே மாதிரி நிறைய வியாபாரிகள் சொல்கிறது வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கலந்து எடுக்கணும். குறிப்பாக அடுத்தடுத்த கூட்டத்தில், ஜிஎஸ்டி கூட்டத்தில் இதற்கான, அதாவது முக்கியமாக இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட், அந்த அதாவது எளிமைப்படுத்துறது, அதே மாதிரி இந்த ஸ்லாப் ரேட்டை வந்து மாற்றுறது, அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு பொருள் மீது வைக்கிறது அதிகமாக இது பண்ணுறதுனாலையும் இது வரி ஏய்ப்பையும் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஆராயணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. நம்ம அடுத்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.